வியூவர்ஸ், இன்னைக்கு கமல்ஸ் கிச்சன்ல சோயா கோலா உருண்டை ஒரு ஸ்டார்டரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/4 உலக்கு சோயாவை இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில போட்டு ஊற வச்சு 2 மணி நேரம் முன்னாடியே அதை பண்ணிடணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா நைஸா நறுக்கி எடுத்துக்கணும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், பொரிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில், 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மல்லித்தழை நைஸாக நறுக்குனது, 1/4 ஸ்பூன் இஞ்சி, 1/4 ஸ்பூன் பூண்டு நைஸாக நறுக்குனது, 10 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, 2 க்ரீன் சில்லிஸ் நைஸாக நறுக்குனது, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ ஊற வச்ச சோயாவை நல்லா தண்ணி இல்லாமல் இருக்க புழிஞ்சு எடுத்துடணும். தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்ததை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினா நல்லா உதிரியாக கிடச்சிரும். இப்போ ஒரு பேன் எடுத்துங்க, எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த சோம்பு ஆட் பண்ணுங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் ஃபுல்லையும் போடக்கூடாது, பாதி வெங்காயம் தான் இப்போ வதக்கணும். இப்போ இதெல்லாம் வதங்க வெட்டி இப்போ மஞ்சப்பொடியை ஆட் பண்ணுங்க. மிளகாப்பொடியும் ஆட் பண்ணிடுங்க. மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிடுங்க. முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடுங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுங்க.
2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணிடுங்க. பொட்டுக்கடலையை கலந்ததுக்கப்புறம் ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கணும். மிக்சியில் இதை போட்டோன்னே இந்த மாதிரி பதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதோட தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கரம் மசாலாவை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மல்லித்தலையை ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை ஆட் பண்ணிடுங்க. மிச்சம் உள்ள வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி உருண்டைகளாக ஊற்றிடுங்க. தீ ரொம்ப ஹையில் வச்சு பொரிக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நல்லாயிருக்கும். மொத்தமே 8-10 மினிட்டுக்குள்ளே தான் வரும் போல.
இப்போ இது எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் எண்ணெயை காய வைப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது ரொம்ப ஹையில் இருந்தாலும் கரியிடும். எண்ணெய் காயாமல் இருந்தாலும் இந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கொட்டிடும். அதனால் கரெக்டாக அந்த பதத்தை பார்த்து வேக வச்சுருங்க. சூப்பரான சுவையான சோயா பால்ஸ் ஸ்டார்டர் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.